ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளுடைய டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, டேஸ்டியான சுவையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்களை போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது இதுக்கு நான் ஒரு கட்டு அளவுக்கு புதினா எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாவை எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நான் கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடயே ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிட்டேன். இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருந்தக்கூடிய புதினாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போது கடாயில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போது இது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்தாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடையே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பும் சேர்த்துக்கிட்டேன். இது ரெண்டுமே அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அந்த உளுந்தப்பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். இப்போது இது கூடையே நான் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனலாம், வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் கடலைப்பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது கூடயே 2 மிளகா சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய புதினா பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த புதினா அந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். நம்ம ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி இப்போது இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் சாதத்தில் ஏற்கனவே உப்பு சேர்த்துக்கனால இதுக்கு கம்மியான அளவு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஊற்றிக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போது நான் ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இது கரெக்டான பக்குவமாக இருக்கும். இப்போது நான் ரைஸ் எடுத்து வச்சுருந்தேன், வேக வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் சேர்க்குறது பாஸ்மதி ரைஸ் தான். உங்கள்கிட்ட பாஸ்மதி ரைஸ் இல்லாட்டி நீங்கள் சாதா வீட்டு ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி சீரக சம்பா ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கூடிய ரைஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி உடையாத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சாதம் நல்லா ஆறி இருக்கணும். அப்போ தான் நம்ம கிண்டும் போது உடையாமல் வரும். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, டேஸ்டியான சுவையான புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம கட்டி கொடுக்கலாம். இது கூடயே அப்பளம் அப்படி இல்லாட்டி ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மள டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சமைச்சு பாருங்கள், டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.